ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம ஒரு நெகட்டிவிட்டியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். யூஸ்வலாக நம்ம எப்போதுமே எல்லாருமே சொல்லுவோம் இல்லையா, நல்லவங்களோடையே சேர்த்துக்கோ அப்படிங்கிறது. ஸோ பவர் ஆஃப் அசோசியேஷன் பற்றி கூட நம்ம பேசியிருக்கோம். ஸோ எப்போவுமே இருக்கிறத ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மக்களோடையே நீங்கள் இருந்துக்கோங்க. நெகட்டிவாக இருக்கிற மக்களோட சண்டை போடுங்கன்னு சொல்ல வரல, பட் அவங்களோட ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ரொம்ப இணைய வேண்டாம், ரொம்ப ஒதுங்கியும் இருக்க வேண்டாம். ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கலாம். இல்லைனா நம்மளுக்கு நண்பர்களே இல்லாமல் கூட போயிடலாம். ரைட்டா? ஒரு நெகட்டிவ் தாட் வருது மைண்டில், இல்லை நெகட்டிவ் வார்த்தையாக நம்ம ஏதோ பேசுகிறோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் பீப்புள் சிச்சுவேஷன் ஏதாவது இருக்குது அப்படிங்கிறதுனா அதுலேருந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தவிர்த்து அதை வெளியில் வர்றது தான் பெஸ்ட்டு. ஸோ ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் வந்ததுன்னா அதை எவ்வளோ சீக்கிரமாக ஒரு பாசிட்டிவ் தாட்டோட உங்களால் ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரொம்ப அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நெகட்டிவிட்டியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மைண்டில் கொண்டு போனோம்னா அது வேறு நல்லாவே மண்டைக்குள்ளே பண்ணிடும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அது ஒரு மரமே வளர்ந்துடும் நம்மளுக்கு. ஸோ எவ்வளோ சீக்கிரமாக முடியறதோ அந்த நெகட்டிவிட்டியை நம்ம பட்டுலேருந்தே, அதாவது வேறுலேருந்தே எடுத்து பிடுங்கி போடுறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நெகட்டிவ் சிச்சுவேஷன்லேருந்து அவாய்ட் பண்ணிடுங்க.